சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை காணலாம். 20,16,000 ரூபாய் செலவில் 40 லட்சம் குளோரின் மாத்திரைகள் வாங்கி நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஏரல்ங்கிற பகுதியில் வீடு வீடாவே போய் அந்த குளோரின் மாத்திரையை கொடுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இதுவரை ஒருவருக்கு கூட இந்த மழைக்கால நோய் பாதிப்பு என்பது சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் இல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் 4லும் கூட எங்கேயும் இல்லை. அதாவது ஒரு 60க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பெரிய அளவிலான பாதிப்பு இருந்தது. ஒரு மாடி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தது. ஒரு 4-5 இடங்களில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. ஒரு 10க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள்ல மருந்து மாத்திரைகள்லாம் அழிந்து போனது. இந்த 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் 100க்கும் மேற்பட்டவைகள். இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு பிறகும் கூட அந்த நம்முடைய மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அங்கேயே முகாமிட்டிருந்தார். அவரும் டிஎம்இ, டிபிஎச் எல்லா அதிகாரிகளும் அங்கேயே இருந்து மோட்டர்லாம் பண்ணி இப்ப எங்கேயும் தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லை. ஆத்தூர் மாதிரியான இடங்கள்ல தான் ஒரு வார காலம் அந்த தண்ணீரிலேயே மூழ்கி இருந்தது. இப்ப அங்கேயும் சகஜ நிலைக்கு வந்துருச்சு. ஆத்தூர், ஏரல் இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் அதிக பாதிப்பை சந்தித்தது. அங்கேயும் இப்ப சகஜ நிலைக்கு வந்துருச்சு. பெரிய அளவிலான பாதிப்பு எங்கேயும் இல்லை. இதுக்கான அதை திரும்பவும் புதிதாக இந்த இடிந்து விழுந்த கட்டிடங்களை சீரமைப்பது, சுற்றுச்சுவர் கட்டுவது, இதுக்கெல்லாம் ஃபண்ட் இந்த பேரிடருக்குன்னு கேட்கிறப்ப துறையின் சார்பில் எவ்வளவு கேட்டிருக்கோம் சார்? 60 கோடி சார். 49 crore டோட்டல். மொத்தம் 49 கோடி ரூபாய் இந்த தென் மாவட்டங்களின் பாதிப்பு, இங்க மிக்ஜாம் பாதிப்புக்காக மருத்துவ கட்டமைப்பை சீர் செய்வதற்கென்று 49 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்கப்பட்டிருக்கிறது.